நாகப்பட்டினம் மாவட்டம் தான் இந்த கீழ்வன்மணி இருக்குது. கீழ்வேலூர்லேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் சுமார். நல்ல ஒரு பச்சை பசேர்னு இருக்கிற ஒரு விவசாயம். ஆனால் அந்த பச்சை பசேர்னு வச்சிருந்த தொழிலாளிகளுக்கு கூலி கொடுக்க மறுத்தாங்க. கூலிங்கிறது நீங்கள் கடைசி ட்ரிகர் பாயிண்ட் 1968 டிசம்பர் 25 வந்துட்டீங்க. அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுங்க? எஃப்ஐஆர் 40ங்கிற மாதிரி தான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. பட் ஆன் ரெக்கார்ட் 44 தான் அதோட இறப்பு சதவீதம். போனால் பேர் வச்சுருக்காங்களா வரிசையா ஸ்தூபி இருக்குது. தயவுசெய்து போனால் போய் பார்த்துட்டு வாங்க. பெட்ரோல் டீசல் 100 ரூபாய்க்கு போயிட்டு கொதிக்கிறா நிலைக்கு நெல்லுக்கு விலையே இல்லையே. நம்ம இங்கே சென்னையை பார்த்துக்கிட்டு மின்னுது ஜொலிக்குதுலாம் சொல்லாதீங்க. சோசியல் ஜஸ்டிஃபிகேஷன் இல்லாமல் இன்னைக்கு நிறைய கிராமங்கள் இருக்குங்க. போகிறதே கிடையாது. கிராமத்தை யாரும் மதிக்கிறதே கிடையாது. இன்னும் இடுகாட்டுக்கு பொது வழி இல்லாமல் கிராமங்கள் இருக்கு. காமன் சுடுகாடு கிடையாது. சென்னை போன்ற நகரம் வந்தாங்க எல்லா ஜாதியும் ஒரு சுடுகாட்டை கொண்டு வச்சு எரிக்கிறோம். கிராமத்துலலாம் அப்படி கிடையாது. எல்லாரும் தனித்தனி சுடுகாடு இருக்கு. அப்போ இரா கோபாலகிருஷ்ணன் வந்து நெல் கொள்முதல் தலைவராக இருக்கிறாரு, மாவட்ட தலைவராக இருக்கிறார். செங்கொடியை ஏற்றுங்க, மஞ்சக்கொடியை ஏற்றுங்க, ப்ராப்ளம் சால்வ். ஒன்றபடி இப்போ தொழிலாளிகள் ட்ரிகர் ஆகிடுறாங்க. தொழிலாளிகள் ட்ரிகர் ஆகி இல்லைங்க இறக்க முடியாது. ஏற்றுனதாக இருக்கட்டும். சோப்பு கொடி பறக்கட்டும். திருத்துறைப்பூண்டி கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ மாரிமுத்து போய் பார்த்துட்டு வாங்க. வேலைக்கு தான் போயிட்டு இருக்காரு. கம்யூனிஸ்ட்ல கொடுக்குற சம்பளம் தான். அதையுமே கட்சி கொடுத்துட்டு போயிடுறாரு. ஏன் நல்ல கண்ணையா கொடுத்த காசை ஒன்று வீட்டுக்கு எடுத்துட்டு போல 1 கோடி கொடுத்தாங்க கடைசா. அது கட்சிக்கு வச்சுக்க போட அரசு கொடுத்த வீடு கூட வாங்கல. மீசை வைக்காத ஒரு காரணம் இருக்கு. புட்டிங்க எடுத்திருக்கான் மீசையை. நல்ல கண்ணை முதல்ல எத்தனை பேருக்கு இங்க தெரியும்? மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு அரசியல் விமர்சகரும் வழக்கறிஞருமான திரு ஆர்.எஸ். தமிழ்வேந்தன் நிகழ்வு நினைக்கிறார். சார் வணக்கம். வணக்கங்க. ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 25 என்பது தமிழ்நாட்டுடைய வரலாறுல குறிப்பாக ஒடுக்கப்பட்ட கூலிகளாக இருந்த விவசாய கூலிகளாக இருந்த மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை பற்றி பேசுகிற நாளாக மாற்றப்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த கீழ்வன்மணி இது நம்ம ஒரு மீளாய்வு பண்ணலாம். இந்த மீளாய்வு நடந்தது என்ன சார்? ஆக்சுவலாக தமிழ்நாட்டை மட்டும் சொல்ல உலகத்தையே உழுக்கணும்னு சொல்லுங்க. நான் அது ஒரு ஜாலியன் வாலா பாக்கா தான் பார்ப்பேன். சரி, ஜென்ரல் ஓ டயர் வந்து காம்ப்ரமைஸ் பேசுகிறேன் வா போராடவான்னு சொல்லி கூட்டு வச்சு சுட்டான் ஜாலியன் வாலா 1919. பட் இது 1968 டிசம்பர் 25 எல்லா நாள் மாரி தான் அன்றைக்கி எல்லாருக்கும் எல்லாம் விடிஞ்சது. அதாவது அங்கே ஆக்சுவலாக பார்த்தா கீழ்வன்மணி வந்து ஒரு வேறு மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக கூலி உயர்வு தான் பிரச்சனைங்கிறது கிடையவே கிடையாது. அங்கே நடந்தது முக்கிய கம்யூனல் ப்ராப்ளம். அது கூலிங்கிறது அது எப்பயுமே உள்ள பிரச்சனை தானே. எனக்கு நீங்கள் 500 ரூபா சம்பளம் கொடுத்தீங்கன்னா நான் 600 ரூபா கேட்பேன். 550 ரூபா நீங்கள் கொடுப்பீங்க. இதானே நடந்துகிட்டு இருக்கு. கவர்மெண்ட்டுக்கு தானே பிரச்சனை போயிட்டுருக்கு ப்ராப்ளம். பட் அங்கே நடந்தது அதே இல்லை. என்டையர் டிஃப்ரெண்ட் கம்யூனல் ப்ராப்ளம். இரிஞ்சூர் கோபாலகிருஷ்ண நாயுடு அந்த கும்பலுக்கும் அவங்க வகையறாக்களுக்கும் அந்த ஊர் பட்டியலின ஒடுக்கப்பட்ட விவசாய கூலிகளுக்கும் நடுவில் நடந்த ஒரு கம்யூனல் ப்ராப்ளம். ஆனால் இது வந்து கூலி பிரச்சனை வந்து ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட் தான் அது. பட் அதுவல்ல பிரச்சனை. அதுக்கு முன்னாடி வேற பிரச்சனை அங்கே இருக்கு. மீனிங் சாணிப்பால் ஊத்துறது, நம்ம தெருவில் நடந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லி எந்த மக்களுக்கு எதிராக இது எல்லாமே பட்டியலின மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் தான். ஓகேயா? அது எல்லாமே நடந்திருக்கு. எதுவுமே இல்லைன்னா இல்லை. அதுக்கெல்லாம் ஆவணங்கள் இருக்குது. அது உயிரோட சாட்சிகள் இருக்கிறாங்க. அங்கே போங்க, அங்கே உயிரோட ஆட்கள் இருக்கிறாங்க இதெல்லாம் சொல்கிறதுக்கு. தோல்ல துண்டு போடக்கூடாது, செப்பல் போடக்கூடாது, எங்கள் தெருவில் வரக்கூடாது, அவங்க வீட்டு பெண்கள்லாம் வந்து பண்ணையார்களுக்கு வந்து பலியாகி இருக்கிறாங்க, பாலியல் வல்லுறவுகளுக்கு ஆளாயிருக்காங்க. ஏறக்குறைய விடுதலை படத்தில் அதை வெற்றிமாறன் எடுத்திருந்தார். பட் எனக்கு கூட சொல்ல மாட்டேன், இந்த கதைக்கிழமே தஞ்சாவூர் மாவட்டம், திருவாரூர் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம் வச்சு எடுத்துகிட்டு போயிருந்துருக்கலாம். அப்போ ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம் தான், டெல்டா நாகப்பட்டினம் மாவட்டம் தான் இந்த கீழ்வன்மணி இருக்குது. கீழ்வேலூர்லேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் சுமார். நல்ல ஒரு பச்சை பசேர்னு இருக்கிற ஒரு விவசாயம். ஆனால் அந்த பச்சை பசேர்னு வச்சிருந்த தொழிலாளிகளுக்கு கூலி கொடுக்க மறுத்தாங்க. நீ பசுமையாக இருக்கு மகிழ்ச்சி, நீ சம்பாதிக்கிற மகிழ்ச்சி, எனக்கான கூலி தர மாட்டேன். இதுதான் அங்கே ப்ராப்ளம். சரி, கூலி தர வேண்டாம், கம்மியாக கொடுத்தது அரைப்படி தான் கேட்டாங்க. அரைப்படி தான், வெறும் அரைப்படி கேட்டாங்க. நீ ஆனால் கூலிக்கு முடிய அங்கே பிரச்சனை இருக்குங்கிறதா என்னோட பதிவு. கூலிங்கிறது நீங்கள் கடைசி ட்ரிகர் பாயிண்ட் 1968 டிசம்பர் 25 வந்துட்டீங்க. அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுங்க? நான் சொன்னது எல்லாம் நடந்துச்சுங்க. எல்லா உள்ளுறவுகளும் அங்கே ஆளாகிட்டு தான் இருந்தாங்க. ரொம்ப சாமானிய மக்கள். இன்றைக்கும் ஒன்றும் பெரிய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸாகலாம் வளரல. நம்ம இங்கே சென்னையை பார்த்துக்கிட்டு மின்னுது ஜொலிக்குதெல்லாம் சொல்லாதீங்க. இன்னைக்கும் பல பேர் அதை சொல்கிறாங்க. அவங்க பாருங்க வளர்ந்துட்டாங்க, எங்கள் ஊரில் வழக்கறிஞர் ஆகிட்டாங்க அப்படின்ட்டு. ஏங்க, நான் ஒருத்தன் வழக்கறிஞராக வந்து வெளியே வந்துட்டா போதுமா? அது மட்டும் போதுமானது அந்த சமுதாய விடுதலைன்னு சொல்ல வரீங்களா? அது இல்லை. சோசியல் ஜஸ்டிஃபிகேஷன் இல்லாமல் இன்னைக்கு நிறைய கிராமங்கள் இருக்குங்க. போகிறதே கிடையாது. கிராமத்தை யாரும் மதிக்கிறதே கிடையாது. ஓட்டுப்பட்டியில் கழுதையை வச்சு ஓட்டுப்பட்டி கொண்டு போகிறாங்க மலை மேலே. ஏன் அங்கே ரோடு இல்லைன்னு யாருமே யோசிக்கலையே? ஓட்டு வேணும், ஆனால் ரோடு கிடையாது. எனக்கு ஆம்புலன்ஸ் இருக்காது. அடிப்படை வசதிகளே இன்னும் இல்லை. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாமல் நிறைய விஷயங்கள் இருக்குது.
இன்னும் இடுகாட்டுக்கு பொது வழி இல்லாமல் கிராமங்கள் இருக்கு. காமன் சுடுகாடு கிடையாது. கிடையாது. சென்னை போன்ற நகரம் வந்தாங்க எல்லா ஜாதியும் ஒரு சுடுகாட்டில் கொண்டு வச்சு எரிக்கிறோம். கிராமத்துலலாம் அப்படி கிடையாது. எல்லாரும் தனித்தனி சுடுகாடு இருக்கு. நீங்கள் அதை தவிர்க்கவே முடியாது. அது மாறவும் மாறாது. வயல் வரப்பு மாறி போனால் அடிக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் தமிழ்நாட்டில். நீங்கள் உண்மையாக சொல்ல போனால் நீங்கள் உண்மையாக விவசாய மாவட்டங்களை பார்க்கணும். டெல்டா மாவட்டத்தை வந்து பாருங்கள். எங்கள் மாவட்டம் ஃபுல்லாகவே விவசாயம் தான். வேறு எதுவுமே கிடையாது. எங்கள்கிட்ட தொழிலே கிடையாது. விவசாயம் பண்ணுவோம், அதில் வர காசை கொண்டு விற்கணும். அதெல்லாம் நெல் இயற்கையை சார்ந்த தொழில் அது. அதில் வர்ற வருமானத்தை வச்சு குழப்பப்படுத்திக்கணும், அவ்வளோதான். இப்போ தான் வெளியில் படிச்சுக்கிடுச்சு வெளிநாடெல்லாம் போகிறாங்க. சரி, இப்போ வெண்மணிக்கு வந்துடலாம். அதாவது 1960களில் தான் வந்து காங்கிரஸை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்த தமிழ்நாடு முதல் முறையாக கம்யூனிஸ்ட்டு, திராவிட கழகங்கள், இந்த கட்சிகள்லாம் உள்ள என்ட்ரி அப்போ தான் உள்ளே வர்றாங்க. அப்போ அந்த என்ட்ரி அப்போ தான் இந்த 68 சம்பவம் நடக்குது. ஆல்மோஸ்ட் அப்போ கவர்மெண்ட்டே வந்து அறிஞர் அண்ணாவுடைய கவர்மெண்ட் தான் நடந்துகிட்டு இருக்கு. கம்யூனிஸ்ட் இயக்கத்தோழர் வந்து சீனிவாசராவ், அவர் தோழர் திருத்திரப்பூண்டியில், அவரோட திருத்திரப்பூண்டிங்கிறது அதுலேருந்து அது அந்த ஜியாகிரஃபி தெரிஞ்சால் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. வெளியில் வந்து மெயின் ரோடு வந்து கச்சனத்துலேருந்து லெஃப்ட்டும் வரலாம், ஆலத்தம்பாடியிலேருந்து வெளில வரலாம், கீழ்வெண்மணிலேருந்து. இந்தண்ட பக்கம் கீழ்வேலூர்லேருந்து நாகப்பட்டினம் போகலாம். நாகப்பட்டினம் தான் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டே அந்த இடத்துக்கு. அது ஒரு நல்ல ஒரு அருமையான இடம். திருத்திரப்பூண்டிலேருந்து இவரோட என்ட்ரி ஆகுது. அப்போ செங்கோடியோடைய அவங்களும் வந்து அங்கே பிரச்சனையெல்லாம் பேசுகிறாங்க, தீர்க்குறாங்க. அவங்க தான் பண்ணையாருக்கும் இவங்களுக்கு மீடியேட்டராக இருக்காங்க. இதெல்லாம் தப்புன்னு போய் சொல்கிறாங்க. தோழர் கிருஷ்ணராவ் வந்து தொழிலாளர் கூட்டமைப்பு ஒன்று ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு கம்யூனிஸ்ட் விதையே அப்போ தான் போடுறாங்க. பெரிய கழக முயற்சி அதுவே. ஆமாம், அப்போ அப்படி தானே இருந்துச்சு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அப்படி தானே இன்னமும் சொல்கிறாங்க. அவர் வந்து விதை போடுறாரு, நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்தால் தான் நம்ம இதெல்லாம் பண்ண முடியும், நீங்கள் பயந்துக்கிட்டே இருந்தால் என்ன பண்ண முடியும்னு எவ்வளோ எஜுகேட் பண்ணியிருக்கணும். அவருக்கு தாங்க நன்றி சொல்லணும். நீங்கள் இந்த மக்களை இந்த குரலற்றவனின் குரலை வந்து குரலாக்குறது வந்து சாதாரண விஷயமே இல்லை. அது உழைக்கும் மக்களை ஒருங்கிணைங்கள் என்பது மிகப்பெரிய வாங்க. பசியோடு போராடிக்கிட்டு இருக்கேன், என்னை போய் போராட கூப்பிட்டா நான் எப்படிங்க வருவேன்? வீட்டில் புள்ள அழுதுகிட்டு இருக்கோம், பசி இருக்கும், நான் வேலைக்கு போகணும், போராட போனால் எப்படி போகிறது? எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறாங்க. அரைப்படி கேட்டப்போ தான் பண்ணையார்களுடைய ட்விஸ்ட்டு திரும்புது. அரைப்படி இல்லை, 1.5 படியே வைக்கங்க செங்கோடியாருக்கு. அப்போ இரா கோபாலகிருஷ்ணன் வந்து நெல் கொள்முதல் தலைவராக இருக்கிறார், அவர் மாவட்ட தலைவராக இருக்கிறார். செங்கோடியை இறக்குங்க, மஞ்சள் கொடி ஏற்றுங்க, ப்ராப்ளம் சால்வ். 1.5 படி அப்போ தொழிலாளிகள் ட்ரிகர் ஆகிடுறாங்க. தொழிலாளிகள் ட்ரிகர் ஆகி இல்லைங்க இறக்க முடியாதுங்க, ஏற்றுனதாகவே இருக்கட்டும், சிவப்பு கொடி பறக்கட்டும். உடைமைக்காக போராடியவர்கள் உரிமைக்காக தமிழ்நாட்டிலே அதிக கம்யூனிஸ்ட் தொடர் உள்ளது எங்கள் மாவட்டம் தான், திருவாரூர் மாவட்டம் தான். அதிக பேர் இருக்காங்க. டெல்டாவிலே இருப்பாங்க. திராவிட தீக்காக்காரவங்க அதிக பேர் எங்கள் மாவட்டங்களில் அதிகம். தமிழில் அதிகமாக பேர் போனாங்க டெல்டாவில். எங்களுக்குன்னு தனி குவாலிட்டி இருக்குங்க, நான் ஓப்பனாக சொல்கிறேன். அது ரொம்ப யூனிஃபார்மாக இருப்போம். நாங்கள் கூலிப்படை கல்ச்சர்லாம் எங்கள்கிட்ட கிடையாது. விவசாயம் சார்ந்த வாழ்வியல், அவ்வளவுதான். ரொம்ப எளிய வாழ்வியலாக இருந்தால் நல்ல வாழ்வியல், நேர்மையான வாழ்வியல், அறம்படியான வாழ்வியல். அப்போ இறக்க முடியாதுன்றாங்க. அப்போ பக்கிரிசாமிங்கிற ஒருத்தர், ஒரு கேரக்டர், அவங்க வந்து இந்த பண்ணையாருக்கு சாமரம் வீசுவாங்க தெரியுங்களா? பண்ணையாரை விட ரொம்ப ஆபத்து சாமரம் வீசுறவங்க. அரசனை விட ஆபத்து அரசனுக்கு ஜாலரா கொட்டுறவங்க, ரொம்ப ஆபத்தானவர்கள் அவங்க. அவங்க போய் வெளியூர்லேருந்து ஆளை கொட்டி வர்றாங்க. அதையும் விடுதலை படத்தில் எடுத்திருந்தார். விடுதலை படத்தில் எடுத்தப்ப அந்த பக்கிரிசாமிக்கு வெட்டு விழுவுது. தொழிலாளிகளும் பொறுத்து பார்த்துட்டு ஒரு இடத்துல இவங்களும் ட்ரிகர் ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை, அவங்க நோக்கம் வந்து இவங்களை வெட்டுறது கிடையாது, அவங்களும் வெளியேந்து வர கூலிகள் தான். நீங்களும் வெளியே, அப்போ அவங்களும் வெளியேறிடுறாங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, எங்களுக்கு தெரியாதுங்கன்ட்டு அவங்களும் வெளியேறதா படத்தில் எடுத்திருந்தாங்க. ஏறக்குறைய விடுதலை ரைட் அது. ஆனால் அது எல்லாருக்கும் ரொம்ப ட்ரை சப்ஜெக்டாக தெரிஞ்சுட்டு, விடுதலை பார்ட் 1 மாரி இல்லை, பார்ட் 2 அப்படின்னு. உனக்கு ரேப்பு சீனாக வச்சுட்டு தான் நல்லா இருந்திருக்கும் படம். உண்மை கொஞ்சம் ட்ரையாக இருக்கு. உண்மை கொஞ்சம் ட்ரை. அது லென்த்தாக எடுத்தாங்களா, அதெல்லாம் செங்கோடி, தோழர் ராவோட கதை, சீனிவாசராவு, இவங்களுடைய ஸ்டோரி தான். அந்த கேரக்டர் வந்தது யார் தெரியுமா? அந்த விஜய் சேதுபதி அந்த லேடி வந்தாங்கல்ல அந்த படத்தில், அது வந்து கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் தம்பதியினர். அவங்க அகிம்சை வழியில் வந்து போராடி இருக்காங்க. அதில் அழித்தொழித்தல்ங்கிற வார்த்தை அதிகமாக விடுதலை படத்தில் பயன்படுத்தியிருப்பாங்க. அதாவது வெட்டி சாச்சுடுறது. அது ஒரு ஆந்திராக்கார நக்சலைட் ஒருத்தர் சொல்லி கொடுப்பார், ஒரிசாலேருந்து வந்திருப்பார். அப்புறம் அழித்தொழித்தல் தப்புங்கள இந்த பாம் பிளாஸ்ட் ஆகுறதுன்னு தப்புன்னு முடிவெடுப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் நான் சொல்கிறதா எங்கே நீங்கள் போகணும், வேறு அரியலூர் பக்கம்லாம் போகணும், பொன்பரப்பிலாம் போய் சுற்றி வந்தால் தான் இந்த படமே புரியும். ரியல் கிரவுண்ட் ஒர்க்கு தெரியாதவங்களை படத்தை போட்டு காமிச்சா என்னத்தை புரியும்? ஏடா இவ்வளோ வரன்னு போகுது கதைன்றான். அந்த போர்ஷனே ட்ரைங்கிறான். அவங்க அந்த ஒய்ஃப் சொல்லுதில்ல, எத்தனை பேருக்கு தெரியும் அவங்க போடுற துண்டும் நீ போடுற செருப்பும் ஒன்று மாரி தோழர்கள் வாங்கி கொடுத்ததோட உரிமைன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம இங்கே கஷ்டப்பட்டு கிடக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. வலியோட வார்த்தை அது. ஆனால் உண்மையும் அதுதான். ஆனால் அவங்க அப்படி சொல்லுவார்ல, மக்களுக்காக செய்கிறோம், இதில் போய் என்ன ரெக்கக்னேஷன் என்ன? திருத்திரப்பூண்டி கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ மாரிமுத்தை போய் பார்த்துட்டு வாங்க. வேலைக்கு தான் போயிட்டுருக்காரு. கம்யூனிஸ்ட்டில் கொடுக்குற சம்பளம் தான்
அதையுமே கட்சி கொடுத்துட்டு போயிடுறாரு அவர். ஏன் நல்ல கண்ணையா கொடுத்த காசை ஒன்று வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகல, 1 கோடி கொடுத்தாங்க கடைசா, அது கட்சிக்கு வச்சுக்க போட அரசு கொடுத்த வீடு கூட வாங்கலை. மீசை வைக்காத ஒரு காரணம் இருக்குது, புட்டிங்க எடுத்திருக்கான் மீசை இல்லை, அவ்வளோதான். நல்ல கண்ணை முதல்ல எத்தனை பேருக்கு இங்கே தெரியும்? எனக்கு அதுதாங்க வருத்தம். அந்த தோழர்கள் பண்ணுற வருத்தமே என்னென்னா, அவங்களை கொஞ்சமாக எக்ஸ்போஸ் பண்ணிக்கணும் தானே, அப்போ தானே வருவான் அவங்க பின்னாடி 4 பேர். நீங்கள் எளிமையாக இருக்க வேண்டியது தாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக அட்டமட்டமாக எளிமையாக ஆகிட்டிங்கன்னா யாருமே வரமாட்டுறாங்கல்ல. அரசியல் வேறு மாதிரி இருக்குது, மினுமின்னு இருக்குல்ல, பாலிஷாக இருக்குது. இவங்க எளிமையாக இருக்குன்னா அது ரொம்ப கஷ்டம். அப்போ லிசன், அப்போ என்ன செய்கிறாங்க, இந்த கூலி தொழிலாளி ஒருத்தரை அழைச்சி கொண்டு வச்சு அங்கே அடிக்கிறாங்க. அவங்க வீட்டில் உள்ள போகிறாங்க அப்படின்னு ஆனோன்னு தொழிலாளிகள் கிளம்புறாங்க கத்தியோட. இவங்களும் கத்தியோட போனது உண்மை. அவங்களாம் தண்டனை பெற்று வந்திருக்கிறாங்க. உள்ள வந்து இவங்களும் வெட்டுறாங்க, அவங்களும் வெட்டுறாங்க. பதிலுக்கு பதில் நடக்குது. அப்போ தான் முதல்ல இரா கோபாலகிருஷ்ணன் நாயுடுக்கு ட்ரிகர் ஆகுது. இருஞ்சூர் கோபாலகிருஷ்ணன் நாயுடுக்கு, அட நம்மளை வெட்டுற அளவுக்கு வளர்ந்துட்டானுங்களே அப்படின்னு சொல்லவுள்ள. ஆனால் இந்த தொழிலாளர் கூட்டத்துக்கு மட்டும் தெரிஞ்சு போச்சு, இன்னைக்கு நைட் ஏதோ பெரிய ப்ராப்ளம் நடக்க போகுது, உறுதியாயிட்டு. நீ தொலைச்சிக்க, ஏன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி இன்னைக்கு மாதிரிலாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இவ்வளோதான் பேசுகிறோம், அன்னைக்கு பேசியிருக்க முடியுமா? அதெல்லாம் நிச்சயம் முடியாது. ஒரு கலை யதார்த்தம்னு ஒன்று இருக்குல்ல. அப்போ இனிமேல் நமக்கு வந்து ப்ராப்ளம் உச்சமாயிடும் அப்படிங்குள்ள இவங்கெல்லாம் ஒரு வீட்டில் போய் அண்டிடுறாங்க. மொத்தமாக கிராமத்தை கலைச்சி ஒரு வீட்டுக்கு போயிடுறாங்க. அது குறிப்பாக பெண்கள் குழந்தைகள் வச்சுருக்கவங்க அங்கே போயிடுங்க, ஊருக்குள்ளே பிரச்சனையாக போகிறது அப்படின்னு எவ்வளோ ஒரு சேஃபர் செக்யூராக கொண்டு போகிறாங்க. அப்போ வந்து ஒரு வெள்ளை கலர் காரில் கோபாலகிருஷ்ணன் நாயுடு போகிறார். இருஞ்சூருங்கிறது பக்கத்து வில்லேஜ் தான். போக்குள்ள அங்கே ஒரு போலீஸ்கள் நிற்கிறாங்க. அந்த பக்கம் வந்தீங்க, இவர்கிட்டையும் துப்பாக்கியெல்லாம் உண்டு. யார்? கோபாலகிருஷ்ணன் நாயுடு பெரிய ஆள். அவங்க 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 பிக் ஷாட், அதில் சும்மாலாம் சொல்லக்கூடாது. இப்போ அவ்வளோ நேரம் அங்கே வந்தீங்க, தொலைச்சிக்கிட்டோம், எல்லார்ட்டையும் துப்பாக்கி இருக்கு அப்படின்ட்டு போகிறாங்க. போயிட்டு இவங்களோட படைபலத்தோட நேராக அந்த ஒரு இடமா பார்க்குறாங்க. ஆளுங்க யாரும் இல்லை. கடைசியாக ஒரு வீட்டில் இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணி வெளில போட்டு போடுறாங்க. பெட்ரோல் தூக்கி அடிக்கிறாங்க, மேலே ஆச்சு கொளுத்தி விட்றாங்க. அதில் ஒரு அம்மா, நம்ம என்னமோ பிழைக்க மாட்டோம், குழந்தை பிழைச்சிக்கிட்டோம், வேறு வழி இல்லை, நம்ம குழந்தை என்ன பண்ணிட போகிறாங்கன்னு தூக்கி வெளியே வீசுது. வெட்டி தூக்கி உள்ளே போட்டாங்க குழந்தைய. அப்போ அங்கே நடந்தது இது கூலி பிரச்சனையா? குழந்தை என்ன பண்ணுது விடுங்கடா அப்படின்னு கூட சொல்லிட்டு போயிருக்கலாமே. அப்போ மொத்தமாகவே அடித்தொழித்தல், இது பேர் தான் அடிச்சிடுறது, மிச்சமே இருக்கக்கூடாது அப்படி சொல்லி அதில் வழக்காகுது. இரவு நள்ளிரவு பொதுவாகவே மின்சாரம் குறைவாக தான் இருக்கும் கிராமங்களில். இப்போ இருக்கிற உலகத்துக்கு அதெல்லாம் தெரியாது. நான் சொல்கிறதெல்லாம் அப்படி தானே, இது அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்க முடியாது. இதெல்லாம் என்னென்னே தெரியாது, இதை பார்க்குறாங்களும் கூட தெரியாது. இந்த வீடியோ நிறைய ட்ரைன்றுவாங்க, ட்ரைங்கிற மாதிரி ஆகிடும். வேறு ஏதாவது பார்க்கலாம். நீ ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சில் இருக்குது, அதை பற்றி தான் பார்த்துலாம். ஆமாம், 44 பேரும் கருகி போகிறாங்க. கீழ்மை நீதிமன்றம் கோபாலகிருஷ்ணன் நாயுடுக்கு தண்டனை கொடுக்குது. கம்யூனிஸ்ட் தோழர்கள் அத்தனை பேருக்கு வந்து 8 பேருக்கு ஒருவருக்கு ஆயுள் தண்டனை, ஒருவருக்கு 5 வருடம், 3 பேருக்கு தலா 1 வருடம், 3 பேருக்கு 2 வருடம் தண்டனை கொடுக்குது. இவங்களுக்கும் இந்த பக்கமும் இவங்க திருப்பி கவுண்டர் பண்ணது இருக்குல்ல, எஃப்ஐஆர் போடுறாங்க. ஆனால் ஆக்சுவலாக எஃப்ஐஆர் 40ங்கிற மாதிரி தான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. பட் ஆன் ரெக்கார்ட் 44 தான் அதோட இறப்பு சதவீதம். அங்கே போனால் பேர் வச்சுருக்காங்களா வரிசையாக, ஸ்தூபி இருக்குது, தயவுசெய்து போனால் போய் பார்த்துட்டு வாங்க அந்த இடத்த. கூகுளே வரும், கீழவெண்மணின்னு போட்டிங்கன்னா போயிடலாம், அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம். அப்புறம் கீழமை நீதிமன்றத்தில் கோபாலகிருஷ்ணன் நாயுடுக்கு தண்டனை ஆகிடுது. மறுபடியும் ஹைகோர்ட் இருந்த ஆர்டர் செட்டசைட் பண்ணு. பாடு 1980களில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தோழர்களால் கொல்லப்பட்டதாக வழக்கு 80ல் அவர் முடித்து விடுது. இதில் மிக முக்கியமான கேரக்டர் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் தம்பதியினர், அவங்களோட ஜேர்னி. அதுக்கப்புறம் அஹிம்சை வழியில் அந்த போராட்டத்தை மாற்றுறாங்க. இந்த விடுதலை படத்தில் அந்த சீன்லாம் வச்சுருந்தாங்க. இது வந்து அந்த பேரெல்லாம் அப்படியே வச்சுருந்துருக்கலாம். ஏன் வெற்றிமாறன் இந்த தப்பு பண்ணுறாருன்னு தெரியல, அப்படி இப்படி வைக்க வேண்டியது தானே, இல்லை தப்பு இல்லையே. சென்சார் யார் கையில் இருக்குன்னு சென்சார் இருந்தாலும் மக்களுக்கு தெரியணும்ல, அவங்க ஃபோட்டோவாவது ரியல் ஃபோட்டோவாவது காமிக்கணும்ல. அவர் சின்சியர் தேங்க்ஸ், அடுத்தடுத்த படங்களில் வெற்றிமாறன் செய்வார்னு நினைக்கிறேன், பார்த்தாருன்னா செய்யட்டும். ஸ்லைடு போடவுள்ள போட்டுற வேண்டியதானே ஏற்றி. அப்போ அவங்க அஹிம்சை வழியில் போராடி பிற்பாடு காம் அவுட் ஆகுது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்குது. இன்னமும் செங்கொடி, சிவப்பு நிற கொடிகள் எங்கள் மாவட்டங்களில் அதிகம் பறக்கும். பெண் பிள்ளைகளுக்கு பெயரே இருக்கு. பேர் எங்கள் ஊர் பூராவே தமிழ் பேர் தான் வைப்போம். எங்கள் எல்லார்கிட்டையுமே ஒரு பொது உடைமை மனநிலை இருக்கும். சாதியை தாண்டி பொது உடைமை சித்தனை எங்கள்கிட்ட அதிகம் எல்லார்ட்டையுமே இருக்கும். டேய் ஏடா வேலை செஞ்சவன்ட்ட போய் காசு கொடு, சம்பளம் அப்படின்னு எல்லாருமே பொதுவாகவே வந்து பேசுவாங்க. வேலை செஞ்சவங்கள்ட்ட என்ன காசு இது பண்ணி லேட் பண்ணிட்டு கொடுக்க, சம்பளத்தை கொடு அப்படிம்பாங்க. மாலையில் சம்பளம் கொடுப்பாங்க எங்கள் ஊரில்.
மாலையில் சம்பளம் கொடுப்பாங்க எங்கள் ஊரில், லேட்டே இருக்காது. இந்த உழைப்பை வியர்வை அது நபிகள் நாயகம் சொல்லுவார், வேர்வை அடங்குவதற்குள் கூலியை கொடுத்து நபிகள் நாயகம் சொன்னது. அது நல்லா எங்கள் பகுதிகளில் அதை ரொம்ப வரவேற்பாங்க. எல்லாருக்குமான ஒரு சமத்துவமாக இருப்பாங்கங்கிறது தான் நான் அப்படி தான் எங்கள் ஊரில் பார்க்குறேன். பெரிய ஒரு சாதி சண்டை இதுக்கெல்லாம் இருக்காது. அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்க, அவங்கவுங்க உண்டு. அதுக்கப்புறம் இந்த கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் தம்பதியினர் வந்த பிறகு தொழிலாளிக்கும் முதலாளிகளுக்குமான ஒரு இணக்கம் வந்துச்சு. இப்போ உங்கள்கிட்ட 100 ஏக்கர் இடம் இருக்குன்னா 100 ஏக்கரை வச்சு நம்ம என்ன பண்ணுறது? டிராக்டர் வச்சாச்சு, ஹார்வெஸ்டர் வந்துட்டு. அதாவது விவசாய வேலைகளுக்கு ஆட்கள் இல்லைங்கிறது ஒரு புறம் இருக்கட்டும், டிராக்டரு அதிநவீன தொழில், மாடு வச்சு அப்போ உழுதாங்க, இப்போ மாடாக இருக்குது. தொழில்நுட்ப வளர்ச்சி தான் காரணம். தொழில்நுட்ப வளர்ச்சி எல்லாத்துலேயும் வந்து ஏங்க எல்லா டிராக்டர் கம்பெனிக்காரவங்க பணக்காரவங்களாக இருக்காங்க. மஹேந்திரா விற்கிறவங்க, எம்எஃப் விற்கிறவங்க, ஜான்டீர் விற்கிறவங்கன்னு. ஹார்வெஸ்டர் விற்கிறவங்க பணக்காரனாக இருக்கான், சாக்கு வைக்கிறவங்க பணக்காரனாக இருக்கான், ஊசி நூல் விற்கிறவங்க பணக்காரனாக இருக்கான். இதை திங்கிற சோறு திங்கிற நீங்களும் பணக்காரனாக இருக்கீங்க. ஆனால் இந்த விவசாயி மட்டும் ஏழாவே இருக்காது இன்றைக்கும். அது என்ன காரணம்? பெட்ரோல் டீசல் 100 ரூபாய்க்கு போயிட்டு குதிக்கிறா, நெல்லுக்கு விலையே இல்லையே. நெல்லுக்கு விலையே இல்லை. எல்லாம் நான் சொல்கிறேன், மெடிசன் இருக்குல்ல, பால்டேல், ரோக்கர், அவங்க அந்த கம்பெனி பணக்காரனாக இருக்கான். நெல் சீடு விற்கிறவங்க பணக்காரனாக இருக்கான். இப்படி எல்லார்ட்டையுமே காசு இருக்குது, ஆனால் விவசாயிகள்கிட்ட காசு இல்லையே. ஏழாவே இருக்காரு விவசாயி மட்டும். கணக்கு பண்ணுங்க. டிராக்டர் ஊற்றுற டீசல் கம்பெனிக்காரங்க பணக்காரங்களாக தான் இருக்கிறாங்க, பங்கு வச்சுருக்கவங்க பணக்காரங்க, எல்லாருமே பணக்காரங்களாக இருக்காங்க. ஆனால் எல்லாமே பேஸ் விவசாயம். இந்த அடிப்படை வந்து நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுங்க. விவசாயங்கிறது பேக் போன், முதுகெலும்பு. இதெல்லாம் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? கொஞ்சம் பேர் தாங்க விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது வரட்டு கௌரவத்துக்கு விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதான் உண்மையும் கூட. ஒன்றும் போட்ட காசெல்லாம் வர்றது இல்லைங்க. ஏதோ போடுது, கடைசியாக எல்லா கடைக்கும் ஒரு முட்டை எல்லாத்துக்கும் கடன் கொடுத்துட்டு வீட்டுக்கு வரல. ஒன்றுமே இல்லைன்னு சொல்ல வரேன். உண்மையாகவே நான் தான் விவசாயம் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் ஒன்றும் ஃபேஸ்புக் விவசாயி கிடையாது, ரியல் விவசாயி. நான் என்ன இருக்குது அதில்? ஒன்றுமே இல்லை. ஏதாவது ஒரு வயலில் போடுறோம், அதில் ஏதாவது வந்தால் தானேங்க நமக்கு லாபம். அது போடுறது எல்லாத்தையும் கூலி, டிராக்டர் காசு எல்லாம் திரும்பி சொந்த வண்டி வச்சுருக்கோம் நாங்கள்லாம். எல்லாம் முடிஞ்சு போய் டீசல் பண்ணி தான் ஊற்ற போகிறோம். அப்படி இருந்தும் ஒன்றுமே இல்லை அதில். அப்போ சோறு திங்கிற நீங்கள் பில்கேட்ஸாக இருந்தாலும், அது என்ன ஹெலோன் மாஸ்கியாக இருந்தாலும், ஏதோ பர்கர் பீஸா சாப்பிடுவான். கோதுமை எங்கேருந்து வருது, மைதா எங்கேருந்து வருது? எல்லாம் விவசாய பொருள் தானேங்க. உணவு முறை வேணால் மாறி இருக்கலாம், ப்ரொடக்ஷனு உப்பே விவசாயி தானேங்க. சொல்லுங்கள், பாக்கி எல்லா உணவும் உப்பு இல்லாமல் சாப்பிட முடியுமா? உப்புக்கு சரியான விலை இல்லை. ஒரு வருஷம் விலை இருக்குது, ஒரு வருஷம் மழையில் போய்டுது. அதனால் அது விவசாயிகள் மேலே கான்சன்ட்ரேஷன் பண்ணணும், அவங்களுக்கான ப்ராப்ளம் எல்லாம் தீர்க்கணும். வெண்மணி போன்ற சம்பவங்கள் ஒரு சின்ன உயிர் கூட இந்த உலகத்தில் ஏற்படக்கூடாது. நம்ம சிவிலைஸ் ஆகிட்டோங்கிறது அதுதானுங்க. சிவிலைசேஷனாக என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? சட்டத்துணி மணி பேண்ட்டு போடுறது, கிளாஸ் போடுறது சிவிலைசேஷனா? சக மனிதனே மனிதனாக மதிக்க தெரிந்தால் போதும். வேறு எந்த குவாலிட்டியும் உங்கள்கிட்ட தேவையில்லை. நீ பணக்காரனாரு, ஏழையாரு, ஜாதியில் உயர்ந்தவனார், அதை பற்றியில் எனக்கு அதை பற்றி கேரிங்கே கிடையாது. யாராவது சக மனுஷனை மதி, சமமாக உட்கார வை. அது போதுமான குவாலிட்டின்னு நான் நினைக்கிறேன். பொருளாதார முன்ன பின்ன இருக்குங்க, எல்லார்ட்டையும் வரும் போங்க. சொந்த ஜாதியிலேயே பணம் இல்லைன்னா மரியாதை இல்லைங்கிறது தான் என்னோட கருத்து. ஓன் கம்யூனிட்டி இருக்குல்ல, நீங்கள் ஒரு எந்த ஜாதியை வேணுமோ வச்சுருங்க, அது என்ன கம்யூனிட்டி வேணுமோ வச்சுக்கோங்க. அதில் பணம் இருக்கவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்டும், பணம் இல்லாதவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்டும் இருக்குல்ல. பணம் இருந்தால் அவங்கள ஒரு மாதிரி மதிக்கிறாங்க, பணம் இல்லைன்னா ஒரு மாதிரி தான் நடத்துகிறாங்க. அப்போ அதெல்லாம் இல்லாமல் இந்த ஈக்குவலைசேஷன் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். சிவிலைசேஷனுங்கிறது அதுதான். நம்ம குரங்குலேருந்து மனிதன் ஆகிவிட்டோம். மனிதன்னா என்ன? சக மனிதனே மதிக்கணும். சக குரங்கை மதிக்குது, கரெக்டு தானே? சிங்கம் புலியெல்லாம் அது இனத்தை அது மதிக்குது. ஆனால் மனுஷன் மட்டுமே சக மனுஷனை மதிக்கலை. பகுத்தறி உள்ளவன். நாக்குட்டியை தூக்கி வீட்டில் கொஞ்சி மடியில் வச்சு சோறு திங்க மூட்டை முடிஞ்ச உனக்கு, ஆனால் உன் வீட்டு வாட்ச்மேன் நீ அந்த மாதிரி நடத்துறது கிடையாது. நாக்குட்டி இருக்குல்ல, அதை தூக்கி கொஞ்சம் பேர் நாயின்னு சொல்லக்கூடாது, கோவம் வந்துடும். நாங்கள் பேர் வைக்கல, சோறு வைக்கலன்னு. ஆனால் உங்ககிட்ட இம்மிடியேட்டாக வேலை பார்க்குற ஒரு டிரைவரையோ, டே வாட்ச்மேன் ஒரு வாங்கன்னு சொன்னால் இப்போ என்ன ஆகிடப்போகுது? டிரைவர் அப்படின்றது அதுதான் நான் தப்புன்னு சொல்கிறேன். சரி, தொடர்ந்து பேசுவோம். நன்றி. மெரிபா பன்னீர் சோடா. I trust Meriba.